இந்த நாளினுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை ஒரு விஷயம் நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 1 7 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்பதே. நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து சிரிக்கும். பரிசுத்தமுள்ளங்கள் நல்ல தேவனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போகிற இந்த வார்த்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்துக் கொடும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் விலகிக் கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் போதிய கிருபைகளை கொடுத்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த 16ஆம் அதிகாரம் ஒரு எச்சரிக்கையோடு ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என் நிமித்தமாக உங்களுக்கு வருகிற துன்புறுத்தல், நீங்கள் சந்திக்க வேண்டிய பகை, இதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல இல்லைங்களா? உலகத்தானா இருந்தா உலகம் தன்னுடைய இதை சிநேகித்திருக்கும் என்று சொல்லி சொல்றாரு. பின்னாடி பகுதியில அதை சொல்றாரு. இங்க சொல்றாரு, நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடினாலே உலகம் உங்களை பகைக்கிறது இல்லைங்களா? நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். 15ஆம் அதிகாரத்துல அதை பேசி 16ஆம் அதிகாரம் தொடங்குகிற பொழுது அதை இன்னும் விரிவாக சொல்லுகிறார். எந்த அளவுக்கு அந்த பகை துன்புறுத்தல் இருக்கும் என்பதை பேச ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் என்று சொல்லியும், உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு சேவை செய்வதாக தொண்டு செய்வதாக நினைப்பான் என்று சொல்லியும், இதையெல்லாம் அவர்கள் செய்வதற்கான காரணம் அவர்கள் பிதாவையும் அறியவில்லை, என்னையும் அறியவில்லை, ஆகவே இதையெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்லி தொடர்ந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் என்று உங்களிடத்துல சொன்னேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த மகிமையான காரியம் எப்படிப்பட்டது என்கிற காரியங்களை அவர்கள் எந்த விதத்திலையும் கேட்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய துக்கமே பெரியதாக இருந்தது. இயேசு தங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருந்தார்கள். இப்பொழுது இயேசு அவர்களை விட்டு கடந்து போகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனேயே அவர்கள் எப்படி தாங்கள் இருக்க போகிறோம், இனி என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு திகைப்பிலையும் பயத்திலையும் அவர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் மிகுந்த துக்கத்துல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், சிலுவையில மறிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும், பரத்துக்கு ஏற வேண்டும். இப்பொழுது பெரிய பார சுமை அவருக்கு முன்பதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமக்க வேண்டிய ஒரு காரியம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆனா அதை குறித்து இவர்கள் எந்த ஒரு கலக்கமும் அடையவில்லை, அதை குறித்து பேசவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இவர்களுடைய துக்கம் அதிகமானதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப சீசர்கள் இயேசுனுடைய எதிர்காலத்தை குறித்து அவங்க கருத்தில் கொள்ளல. அதாவது எதிர்காலம்னு சொன்னா அடுத்தது அவருக்கு என்ன நடக்க போகுது, இந்த இரவை தாண்டி என்ன நடக்க போகிறது, அவர் எப்படிப்பட்டதான உபத்திரவங்களை அடைய போகிறார். இன்னைக்கு கெச்சமனே தோட்டத்துல ஒரு ஆத்மாவில வேதனை அடைகிறது இல்லைங்களா? நரகத்துக்கே போகாம வேதனை அடைகிறது. அதுக்கு பின்னாடி அவர் சிலுவைக்கு போகிற காரியங்கள், அவர் படுகிற அவமானங்கள், அடிகள், இதெல்லாம்
மோசமான காரியமாக இருந்தது. அத்தனை வேதனை கொடுக்கக்கூடிய காரியமாக இருந்தது. இப்ப சீசர்கள் இயேசுவினுடைய எதிர்காலம் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை கருத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்க. ஏன் அப்படின்னா அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது தங்களுடைய எதிர்காலத்தை குறித்துனா சுயநலமாக இயேசு போய்விட்டார் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னவாக மாறும், இப்பொழுது இவ்வளவு உபத்திரவங்கள் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரே அது எப்படி இருக்கும் அப்படின்னு தங்களுடைய துன்பமான காரியத்தை துக்கத்தை அவர்கள் நினைத்தாங்க. இப்ப 2 காரியம் முன்னாடி இருக்கு. இயேசுவுக்கு முன்பாக இருப்பது சிலுவை, மரணம், உயிர்த்தெழுதல், போகணும் இல்லைங்களா பரத்து. சீசர்களுக்கு முன்பாக என்ன இருக்குது? கிறிஸ்துவுக்காக வாழணும், கிறிஸ்துவுக்காக அவர்கள் பணி செய்யணும், அதனால ஏற்படுகிற துன்புறுத்தல் இல்லைங்களா. அந்த இயேசுக்காக வாழ்றதுனாலையும் அவருக்காக பணியாற்ற வேண்டிய ஊழிய பணி ஆற்ற வேண்டியது நிமித்தமாக வருகிற துன்புறுத்தல்கள், துன்பங்கள் அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா. இயேசுக்கு முன்னாடி சிலுவையும் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழ வேண்டியது, அவ்வளவு பாடுகளையும் அவர் அடைய வேண்டியது வைக்கப்பட்டிருக்கிறது. சீசர்களுக்கு முன்னாடி இயேசுக்காக வாழ்றது, பணி செய்யறதுனால வர துன்பங்கள் வைக்கப்படுது இல்லைங்களா. இப்போ சீசர்கள் இயேசு கிறிஸ்து அடையவிருந்த பாடுகளை குறித்து சிந்திக்கல. தாங்கள் அடைய போகிற துன்பங்களை நினைத்தவர்களாக அவர்கள் துக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க. அப்ப பாருங்க, அப்படி அவர்களுடைய துன்பமே அவர்களுக்கு பெரியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்க. இயேசுவினுடைய காரியத்தை அவர்கள் சிந்திக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம 6 வசனம் மொழிய பார்த்தோம். இந்த 7ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க சொல்லுகிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாது இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் விட்டு போக வேண்டியதனுடைய அவசியத்தை அவங்களுக்கு காட்டுவதற்கு இப்ப அவங்க மேல இரக்கம் கொண்டு அவர் இறங்கி பேசுகிறார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. நான் ஏன் போகணுன்றது தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா. அப்படி அவர் போறது எதுக்கு? அவர்களுடைய நன்மைக்காக. அவர்களுடைய நன்மைக்காக என்று சொல்லும்போது அவர்களுடைய நன்மைக்காக மட்டுமல்ல, உலகத்துல இருக்கிற தம்முடைய எல்லாருடைய நன்மைக்காக, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய நன்மைக்காகவும் அவர் இப்பொழுது இந்த பாடுகளை அடைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போக வேண்டியது அவசியம் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. அது எல்லாருடைய நன்மைக்காக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஒவ்வொருடைய நன்மைக்காகவும் இது நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நான் போகல அப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவருடைய ஊற்றுதல் இங்கே ஊற்றப்படாது என்று சொல்லி சொல்றார். பெந்தகோஸ்தே நாளிலே வந்து இறங்கினார் இல்லைங்களா, அந்த ஊற்றுதல் இருக்காது. ஏன் அப்படி பெந்தகோஸ்தே நாள்ல வந்து இறங்கினார் அவர்கள் மேல? அவர் அப்படி இறங்கி வெளிப்பிரகாரமாக இறங்கினதனுடைய நோக்கம், அப்படி இறங்கி சுபிசேஷம் உலகம் முழுவதுக்கும் போக செய்கிறார் இல்லைங்களா. அந்த 12 பேர் மூலமாக சபைகள் ஒரு ஸ்தாபனமாக அமைக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல மக்கள் சபையாக இருந்தாலும் கூட, அங்கொன்றும் இங்கொன்றுமாக ரசிக்கப்பட்டவர்கள் அங்கு இருந்தாலும் கூட, ஒரு நிறுவனமாக இப்படி சபையாக அமைக்கப்படுகிற காரியம் அங்க இல்லை. புதிய ஏற்பாட்டுலதான் அப்படி ஒரு கண்களுக்கு தெரிகிற விதத்துல இல்ல, அங்கேயும் கண்களுக்கு தெரிந்துதான் மக்கள் இருக்காங்க. நான் சொல்றது இப்படி கூடி வருகிற ஒரு அமைப்பு, மூப்பர்கள் அதிகாரிகளை கொண்டு இல்ல விசுவாசிகளை கொண்டு ஏற்படுகிற சபையாக பழைய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டுல அது ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப அதற்கு கிறிஸ்து முதலாவது பரத்திற்கு ஏற வேண்டும். தன்னுடைய பணியை அவர் செய்து முடித்து பரத்துக்கு ஏற வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப அவர் போனாதான் தேற்றரவாளனை அனுப்புவார். தேற்றரவாளன் அப்படின்னு சொன்னா என்னது? ஆறுதலை கொடுக்கிறவர் இல்லைங்களா, நம்மளை தேற்றி நடத்துகிறவர். அவர் போகல அப்படின்னு சொன்னா தேற்றரவாளன் இந்த உலகத்திற்கு வரமாட்டார் இல்லைங்களா. ஏற்கனவே அவர்களுக்குள் இருந்தாலும் இப்படி வெளிப்பிரகாரமாக வந்து அவர் பல காரியங்களை செய்ய மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வருகை இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போகிறதை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்.
அதான் கவனமா கேட்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய வருகையினுடைய நோக்கம், அவர் என்ன பொழுது செய்துகிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க, இந்த மனுஷனுடைய அந்த ரட்சிப்பினுடைய அந்த நித்திய உடன்படிக்கை இல்லைங்களா, அங்க திரித்துவத்துக்குள்ள ஏற்படுத்த அந்த தீர்மானம் அங்க நிறைவேறி வருகிறத பார்க்கணும் இல்லைங்களா. அங்க ஆண்டவர் திரித்துவ தேவனாக திட்டமிடுகிறார்கள் இல்லைங்களா. அந்த நித்திய உடன்படிக்கையில குமாரன் என்ன செய்கிறார் ரட்சிப்புல அப்படின்னா, அந்த ரட்சிப்பினுடைய அந்த திட்டத்துல ஒரு பகுதியை குமாரன் இப்பொழுது நிறைவேற்றுகிறார். மனிதனுடைய பாவத்துக்காக வந்து வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றி மனிதனுடைய பாவத்துக்கான பரிகார பலியாக அவர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து இப்போ பரலோகத்துக்கு ஏறி போகிறார். இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதி அங்க நிறைவேறுகிறத பார்க்க. அப்படி செய்து முடித்த அந்த நீதியை சுவிசேஷத்தின் மூலமாக உலகுக்கு கொண்டு செல்லுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஏஜென்ட் மாதிரி இல்லைங்களா. அதை கொண்டு போய் மனிதனுடைய இருதயத்துல சேர்த்துகிறது, அவனை விசுவாசிக்க செய்கிறது. அதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த வேலையை முடித்து மானுடத்துல இந்த உலகத்துக்கு வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து முடித்து அவர் போனாதான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ரோல் இங்க வருவார் இல்லைங்களா. அடுத்தது அவர் வேலை செய்ய வருவார். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இந்த ரன்னிங் ஓடும்போது ஒரு குச்சி மாதிரி ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க. ஒருத்தர் ஓடி வந்து இந்த பக்கம் அவங்க கையில கொடுப்பாங்க, உடனே வாங்கிட்டு இவங்க ஓடுவாங்க இல்லைங்களா. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முடிக்கிறத பார்த்தா அதெல்லாம் பார்த்ததே அப்படின்னு தெரியும். இல்லை, ஓடும்போது அந்த ஓட்டத்துல ஓடுவாங்க. ஓடி 2 பேர் இருப்பாங்க. ஒருவர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வேகமா வந்து அவங்க கையில அதை ஒரு இது மாதிரி இருக்கும். அதை கொடுத்த உடனே அவங்க வாங்கிட்டு உடனே அந்த ஓட்டத்தை தொடருவார்கள் இல்லைங்களா. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பணி நிறைவடைந்து அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து நமக்காக பொழுது பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிரதான ஆசாரியராக. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ரோலை செய்யறதுக்கு வரார். இப்போ இயேசு கிறிஸ்து போகணும், அப்பதான் அவரு இங்க வருவார். அவர் எப்பொழுதும் இங்கு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லவே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. ஆனா அந்த பணி இப்ப செய்யறார் பாருங்க, அவருடைய காரியம், அது அவர் வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இயேசு போனாதான் வல்லமையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வருவார். அதுதான் பெந்தகோஸ்தே நாள்ல நடக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கிற பொழுது சொல்றார், மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாளுக்கு அவங்களுக்கு தரிசனமாகி அவர் உயர எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி சொல்றார், நீங்க எருசலேம்ல காத்துருங்க இல்லைங்களா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருவார். அப்பொழுது நீங்க எருசலேமிலையும் சமாரியாவிலேயும் யூதேய தேசம் முழுவதிலேயும் உலகம் முழுவதுக்கும் நீங்கள் சாட்சிகளாக போவீர்கள் அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பின்பு பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பிரகாரமாக இறங்கி வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப மீட்பின் திட்டங்களை நிறைவேற்றி முடிக்கிற இயேசுவுக்கு தான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்திருந்தது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. அவருக்கு தெரிந்திருந்தது. அவர் போனாதான் அதுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஊற்றப்பட்டதுன்னு சொன்னா சுவிசேஷம் உலகெங்கிற்கும் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி பார்க்க, மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், எல்லாருக்கும் ஏற்படும். இது மீட்பின் திட்டத்துல ஒன்றாக இருக்கிறது. போனாதான் உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் போகுங்களா. அப்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் அவர் இடத்துல வந்து சேர்வார்கள் என்று சொல்லி பார்க்கறது. இது அனாதி தீர்மானம். சுவிசேஷம் உலகம் முழுக்க போகணும் இல்லையா, அப்பதான் எல்லாரும் வருவாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரவேலுக்குள்ள மட்டும்தான் கிரிகை நடப்பிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது அதிகப்படியாக இல்லைங்களா. ஏன் அப்படின்னா அந்த சந்ததியில கிறிஸ்து வர வேண்டியதாக இருந்தபடியினால அப்படி ஆண்டவர் செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கறீங்களா. இயேசு இப்பொழுது வருகிறார். பழைய ஏற்பாட்டுல இயேசு வரப்போகிறதுக்கான அடையாளங்கள்லாம் செய்யப்பட்டு கொண்டு வந்தது. இயேசு அந்த யூதர்களை தனித்துவமாக இஸ்ரவேல் நாட்டை வைத்து ஆண்டவர் ஆண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கறீங்களா. அப்படி ஆண்டு வந்ததினுடைய நோக்கம் கிறிஸ்து அந்த வழியில வரணும். இப்போ யூதர்கள் ஒரு மதிப்புக்குரியவர்களாக காணப்பட்டார்கள் இல்லைங்களா. அதாவது பொதுவாக மக்களால் அப்படி காணப்பட்டார்கள். புறஜாதியினர்கள் அப்படி ஒரு அருவருக்கப்பட்டவர்களாக யூதர்களால பார்க்கப்பட்டாங்க இல்லைங்களா. அப்ப பழைய ஏற்பாட்டுல
நம்ம பார்க்கும் பொழுது அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் புறஜாதியார்கள் எதிர்காலத்துல ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற இந்த போதனை கிடைத்திருந்தது இல்லைங்களா. புறஜாதியார்கள் எதிர்காலத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அடைவார்கள் அப்படிங்கிற உண்மை போதிக்கப்பட்டிருந்தாலும் கூட யூதர்களும் புறஜாதியாரும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாம ஒரே மனிதர்களாக எதிர்காலத்துல கருதப்படுவார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு அந்த உண்மை வெளிப்படையாக போதிக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்க. அவங்களும் வருவாங்கன்னு போதிக்கப்பட்டிருந்தாலும் வெளிப்படையாக நாம் எல்லாம் ஒன்னா இருப்பாங்கன்னு போதிக்கப்படல. அதனாலதான் ஆரம்ப காலத்துல அப்போஸ்தலர்களும் கூட அப்படி நினைச்சாங்க. பேதுரு கூட சொல்றாரு இல்லையா, துப்பட்டியின் மூலமாக ஒரு தரிசனத்தை கண்டு நான் அசுத்தமானதை புசிக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்றாரு. நான் பரிசுத்தப்படுத்துறதே நீங்க எப்படி அசுத்தமாக்குவேன். ஆரம்பத்துல அந்த பிரச்சனைகள் இருந்து யூதர்கள் கிரேக்கர்களோடு உட்காராம இல்ல அப்படி அவங்க பார்த்ததையும் அப்போ அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்கறோம். கொர்நேலியு வீட்டுக்கு பேதுருவை கடவுள் நடத்துகிறது புறஜாதியாக இருந்த மனிதனத்துல இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப பழைய ஏற்பாட்டுல பெருமளவுக்கு நடக்காத ஒன்று இப்போ நடக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அது வரைக்கும் அங்க நடக்கல. 1-2 நடந்தது. ராகாப்பு, ரூத்து இந்த மாதிரியானவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள் புறஜாதியிலிருந்து கூட. ஆனா பெருமளவுக்கு அப்படி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைன்னு சொல்லிதான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒண்ணு புது விதமான காரியம் நடக்க போகுது, பெருமளவுக்கு அங்க நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க. அப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டுல அந்த வேறுபாடுகள் மாறி யூதர்களும் எல்லா ஜாதியார்களும் கிறிஸ்துவின் தலைமையின் கீழே ஒரே கொடையின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டிய ஊழியம் ஆரம்பமாகிறது என்று சொல்லி பார்க்குற பரிசுத்த ஆவியானவர் வந்தா இல்லைங்களா. நல்லா கவனிச்சுக்கிட்டு வரணும் இல்லைங்களா. அப்போ அவர் வரும்போதுதான் அது நடக்கும். ஒரே கொடையின் கீழாக எல்லாரும் வருவாங்க, அந்த ஊழியம் ஆரம்பம் ஆகும் என்று சொல்லி பார்க்க. பழைய ஏற்பாட்டுல மறைமுகமாக போதிக்கப்பட்டிருந்த இந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியம் புதிய ஏற்பாட்டு காலத்துல நிறைவேற வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிற. ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுத்து வந்துகிட்டு இருந்த யூதர்களும் புறஜாதியார்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒன்று கூடுகிற அற்புதம் கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்துல ஆரம்பமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து போகிற பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த காரியங்கள்லாம் செய்ய போறார் இல்லைங்களா. அப்ப ஆவியானவருடைய வருகை எவ்வளவு முக்கியம்னு சொல்லி பாருங்க. இது நடக்கணும்னா என்ன நடக்கணும்? இயேசு மரிக்கணும், உயிர்த்தெழணும், பரலோகத்துக்கு ஏறி போக வேண்டியது இருந்தது என்று சொல்லி பார்க்க. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகாது இருந்தா பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லி பார்க்க. இப்போ இங்க நம்ம நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சபையில பரிசுத்த ஆவியானவருடைய உலகளாவிய கண்ணுக்கு தெரியாத பிரசன்னம் சபையில கிறிஸ்துவினுடைய காணக்கூடிய சரீர பிரசன்னத்தை விட மேலானது அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சபையில பரிசுத்த ஆவியானவர்களுடைய உலகளாவிய கண்ணுக்கு தெரியாத பிரசன்னம் சபையுடன் கிறிஸ்துனுடைய காணக்கூடிய சரீர பிரசன்னத்தை விட மேலானது. அதாவது கிறிஸ்து சரீரத்துல ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். இந்த உலகத்துல இருந்த பொழுது பாலஸ்தீனத்துல தானே இருந்து பேசிக்கிட்டு இருந்தார், மானுடத்துல அங்க இஸ்ரவேல் மத்தியில பேசிக்கிட்டு இருந்தார். இல்ல எல்லா இடத்துலயும் அவர் இருந்தாரா? அதாவது சரீரத்துல நான் சொல்றேன் இல்லைங்களா. அவர் தேவனாக இருக்கிறார். ஆனா இந்த உலகத்துக்கு மானுடத்தை ஏற்று வந்த பொழுது சரீரத்துல பார்க்கிற பொழுது யூதர்கள் அவரை கண்டார்கள், அங்கதான் அவர் இருந்தார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப சீசர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பாரிசத்துல இருந்து அமர்ந்து அவர் மீண்டும் வர வரைக்கும் சபையோடு இருக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார் இல்லைங்களா. இப்ப இந்த காரியம் கிறிஸ்து இந்த உலகத்துல மானுடத்துல இங்க தங்கி இருந்ததை விட மேலானது என்று சொல்லி பார்க்கறீங்களா. சீசர்கள் என்ன ஏன் அப்படி அவங்களுக்கு துக்கம் வந்ததுன்னா, இயேசுவை சரீர பிரகாரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இயேசுவை தொட்டு பார்க்க முடிந்தது, இயேசுவோடு சாப்பிட முடிந்தது, இயேசுவோடைய வார்த்தைகளை நேரடியாக கேட்க முடிந்தது, இதையெல்லாம் அவர்கள் செய்ய முடிந்தது
இல்லைங்களா? அதைத்தான் அவர்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? சீசர்களுக்கு இயேசு இந்த உலகத்துல இருக்கிறத ஆசை. ஏன்னா தொட்டு பார்க்கலாம், இயேசுவோடு கூட இருக்கலாம், அவர் பேசுறத மாமிசத்தின்படி கேட்கலாம் இல்லைங்களா? அதனாலதான் அவங்க துக்கமா இருக்காங்க. இப்ப போயிடுவாங்க, இயேசு போக போறாருன்னு சொன்ன உடனேயே அவர்களுக்கு துக்கம் வந்து விட்டதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது காரணம் என்ன? பரிசுத்தாவியானுடைய காரியத்தை அவர்கள் சரியாக உணர முடியவில்லை. இயேசு இந்த பூமியில மானுடத்துல இருந்து அவங்க மத்தியில பிரசனமாயிருந்ததை விட பெரிய காரியத்தை பரிசுத்தாவியானவர் செய்வார். இயேசுனுடைய காரியத்தை குறைத்து நம்ம மதிப்பிடுவதற்காக சொல்லலை. பரிசுத்தாவியானுடைய பிரசன்னம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து தன்னுடைய பணியை முடிச்சு பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஸ்தலத்துல தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டு சபைக்கும் உலகத்துக்கும் பரிசுத்தாவியை அனுப்புவது மனிதனுடைய ஆத்மாவுக்கு ரொம்ப நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவினுடைய வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்து இருந்து பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த நீதியை இந்த உலகுக்கு சுவிசேஷத்தின் மூலமாக அறிவிக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மறுபிறப்பை கொடுத்து இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பும்படி செய்து சபையை அமைத்து இதெல்லா காரியம் நடக்குது. அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களா? இப்ப கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகையும் இரண்டாவது வருகைக்கு இடையில கிறிஸ்துவனுடைய சரீர பிரசன்னத்தை விட சபைக்கு மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா பரிசுத்தாவியானுடைய பிரசன்னம். அவர் நம் மத்தியில இருக்கிறது இல்லைங்களா? இதுதான் நாம் அதிகமா உணர வேண்டிய உண்மையான பிரசன்னம் என்று சொல்லிப்பாங்க. ஆனா ரோமன் கத்தோலிக்க மதம் இதற்கு விரோதமான வேலைகளை செய்யும். என்ன வேலை செய்யுதுன்னா, திருவிருந்தின் போது கொடுக்கப்படுகிற அப்பம் திராட்சை ரசம் அது இயேசுவினுடைய சரீரமாக இரத்தமாக மாறுவதாக பொய் சொல்லி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முறை திருவிருந்தை அனுசரிக்கப்படுகிற பொழுதும் அங்க அந்த அப்பமும் ரசமும் சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறுகிறதாக சொல்றாங்க. அதாவது சரீர பிரகாரமாக அதை அவருடைய பிரசன்னம் அங்கு இருக்கிறதாக சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பொய்யின் பார், வேதத்துக்கு முரணானது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் திருவிருந்தை நினைவு கூறுகிறோம். நம்ம ஆண்டவர் செய்த காரியத்தை நினைவு கூறுகிறோம். அதுல எந்த ஒரு காரியம் மாறாது. அது அப்பமாகவும் திராட்சை ரசமாகவும் தான் இருக்கும். அதை நாம் சாப்பிடுகிற பொழுது அதுக்குள்ள இருந்து எதுவும் போய் நம்மள எந்த மாற்றத்தையும் உருவாக்காது. நாம் விசுவாசத்தோடு அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம பார்க்கணும். அப்ப இது எவ்வளவு போய் தவறுன்னு பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை பற்றின அறிவும் புரிதலும் இல்லாததுனால நடக்கிறது. இரண்டாவது பிரிவு பெந்தகோஸ்தே பிரிவுக்காரன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நேரடியாக காண்பதாக சொல்லி தெரிகிறாங்க. நான் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக தோன்றினார் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? நாங்க இயேசுவை பார்த்தேன், இயேசு என் கண்ணுக்கு தெரிந்தார், அப்புறம் தரிசனத்துல பார்த்தேன், இப்படி எல்லாம் சொல்லுவதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய காரியத்தை உணரவில்லை. இயேசு என் கண்ணுக்கு ஏன் தெரிய வேண்டும்? இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன? அது புரிதல் வேணும் இல்லையா? இயேசு இப்ப ஏன் என் கண்ணுக்கு தெரிகிறார்? நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறீர்கள்னு வேதம் சொல்லுகிறது. அதாவது பார்த்து அவரை பார்த்துக்கிட்டு இல்லை, நம்ம விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, மனம் திரும்பி விசுவாசிங்கன்னு சொல்லு இல்லைங்களா? இப்ப இயேசுவே எனக்கு நீர் காட்சி கொடும் அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறதா? அப்படி நடக்குமா? இல்லைங்களா? ஆரம்ப காலங்கள்ல இயேசு பவுலுக்கு அப்படி தோன்றினதுடைய காரணம் அவர் அந்த விதமாக அந்த அப்போஸ்தல பணியை செய்ய வேண்டி இருந்தது. மறுபடியும் நம்ம வரலாற்று அப்படி பார்க்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறதுனா, பரிசுத்த ஆவியானுடைய காரியத்தை அவமதிப்பது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறதை குறித்த புரிதல் இல்லாததுனால அப்படி செய்யறாங்க. ஒண்ணு பரிசுத்த ஆவியானவரையே தவறாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர்னா கீழே உலக செய்கிறது அல்லது ஏதாவது உளர்ற மாதிரி பண்றது, இந்த மாதிரி பண்றது. இப்ப பரிசுத்த ஆவியான மேல வந்துட்டாருன்னா நம்ம நிறைய கையை தட்டிக்கிட்டு இருந்தா அது பரிசுத்த ஆவியான வந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். பரிசுத்த ஆவியானவருக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி பரிசுத்த ஆவியானவர்களும் அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் வருவாராட்டுறது. வந்த உடனேயே நம்ம நிறைய கையை தட்டுவோம்.
அப்புறம் பாடிக்கிட்டு இருக்கிற பாட்டையே கொஞ்சம் ஸ்லோவாக பாடுறத வேகமாக பாடுவோம். வேகமாக பாடும்போது டம்மெல்லாம் டம்மு டம் டம்னு அடிச்சு 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 இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா கெடா வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த மணி அடிப்பாங்க. கருப்பனை கோயில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு தெரியல. அது மாதிரி கோயிலில் பார்த்தீங்கன்னா கெடா வெட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் இதை வந்து வெட்ட வெட்ட அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னாருடைய கடா வருது இன்னாருடைய கடா வருதுன்னு சொல்ல வெட்டிக்கிட்ட கிடி 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 அடிப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணி அது ஆவியானவர் வந்து விட்டதாக நினைக்கிறாங்க. அது தப்பு. அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானது உலகத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை சுவிசேஷமாக எல்லாருக்கும் அறிவித்து அழைப்பை கொடுத்து அவர்களுக்கு மறுபிறப்பை கொடுத்து நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டவர்கள இருந்து வேதத்துக்களை இயேசு செய்து முடித்த காரியத்தை வேத சத்தியங்களுக்கு நேராக அவர்களை நடத்தி அவர்களை தொடர்ந்து இந்த பரிசுத்த பாதையில நடத்திக்கிட்டு போறார் நித்திய வரைக்கும். இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எதையுமே தானாக செய்கிறது இல்லை. இயேசு செய்து முடித்த காரியங்களை நமக்கு காட்டி சக்தி ஆவியானவர் நம்மளை நடத்துறார். இயேசு உனக்காக என்ன செய்திருக்கிறார்னு பாரு. உலகத்துக்கு அதையும் தான் காட்டுறார். நீ பாவத்துல இருக்கிற, இந்த பாவத்துல தொடர்ந்தீன்னா நீ நித்திய நரகத்துக்கு போய் சேருவ. ஆனாலும் தேவன் இறக்கப்பட்டு தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி உனக்காக அவரை சிலுவையில கொல்ல கொடுத்து உயிர்த்தெழச் செய்து இந்த நீதியை வைத்திருக்கிறார். நீ அவரை விசுவாசிக்கிற பொழுது, மனம் திரும்பி விசுவாசிக்கிற பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி சுவிசேஷத்தின் மூலமாக ஒவ்வொருடைய இருதயங்கள்லாம் ஆண்டவர் பேசுறார். அதுதான் சுவிசேஷத்தில் நடக்குது. அதை செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியான இயேசுவை காண்பிக்கிறார். தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு அவர்கள் யார் என்பதும் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் தொடர்ந்து அவர்களோடு பேசி சத்தியத்துக்கு நேராக நடத்தி இயேசுவின் கிருபையில தங்கி இருக்கும்படி செய்து நம்மளை நித்தியத்துக்கு நேராக நடத்திட்டு போறார் இல்லைங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில வேத வாசிக்கிற பொழுதும் அதுதான் அங்க நடக்குது. நீங்க ஜெபிக்கிற பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து அதைத்தான் செய்கிறார் நம்ம பண்ணும்போது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பெரிய. இப்போ இரண்டாம் வருகைக்கு முன்பு கிறிஸ்துவனுடைய சரீர பிரசனத்துக்கு அதிகப்படியான ஏக்கப்படுறது. இயேசு நமக்கு கண்ணுக்கு தெரிவாரா, நமக்கு ஏதாவது கனவு வருமா? இன்னைக்கெல்லாம் சொல்றாங்களே ரோமன் கத்தோலிக்காரன் சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு காலில் தண்ணி வடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைங்களா? அதெல்லாம் ரொம்ப மோசம். அப்படிலாம் இயேசு எனக்கு தெரிஞ்சாரு. இயேசெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டார். எதுக்கு தெரிகிறார்? இயேசு எப்படி தெரிவார்? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதெல்லாம் தப்பு. அப்படி செய்யறது உண்மையில பரிசுத்த ஆவியை அவமதிக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அதைத்தான் ரோமன் கத்தோலிக்கமும் பெந்தகோஸ்தே பிரிவுக்காரரும் செய்கிறார். தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் ஆனால் அவங்க அதைத்தான் செய்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை ஒன்று வேறு விதத்துல தவறாக காட்டி கொடுத்து விடுகிறார்கள். மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லும் போதே அவர் யார் என்ன செய்கிறார் என்பதை விட இதுதான் பரிசுத்த ஆவியானவரா, என்னது எல்லாம் அலறிக்கிட்டு கிடக்குறாங்க, கீழே விழுந்து சுயநினைவை இழந்து போன மாதிரி. அப்புறம் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுது வருகிற மனிதன் பார்த்தா 20 பேர் இப்போ கூட நேற்று கூட பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்துல 20 பேர் 30 பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு இந்த ஆள் நின்று இருக்காரு. படுக்க வச்சுட்டு இந்த ஆள் நின்று என்ன பண்ண போறாருன்னு தெரியும். எல்லாம் படுத்து கிடக்குறாங்க. இவர் மட்டும் நின்றுக்கிட்டு என்ன பண்றது? யாருக்கிட்ட பேசுறது? யாருக்கிட்ட அதை விளங்குறது? அப்போ என்னன்னா சும்மா ஒரு உணர்ச்சிகளை தூண்டி விட்டு படுக்க வச்சுட்டு அப்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுது. இதெல்லாம் எவ்வளவு மோசமான தண்டனைகளை கொண்டு வரும் என்பதை அறியாமல் செய்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க. இதுக்கெல்லாம் காரணம் வேத புரிதல் இல்லாம அறிவில்லாத செய்யறாங்க. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு காரியம் தமிழ்ல, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. பைபிளை தூக்குனாலே அவன் கையில வச்சுக்கிட்டு இருந்தாலே போதகன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டா அவங்க அப்படித்தான் நிலைமை, மக்களுடைய நிலைமை மிக மோசமாக போய்விடும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணமான ஒன்று. இயேசு கிறிஸ்து இங்க அருமையா நமக்கு இந்த காரியத்தை விளக்கப்படுத்துறார். என்ன அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போறது உங்களுக்கு நல்லதுன்றார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அவசியமா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தா
தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன்னு சொல்றார். அவர் வருகிற பொழுது பெரும் காரியங்கள் நடக்கும்னு சொல்லி பார்க்குறேன். இதெல்லாம் வருகிற வாரத்தில் நம்ம சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை மட்டும் நம்ம பார்த்துருக்கிறோம். இயேசுனுடைய புறப்படுதலும் பரிசுத்த ஆவியானுடைய வருகையும். இயேசு இந்த உலகத்துல வந்து செய்து முடித்துட்டு இப்போ போறாரு அப்படின்னு சொன்னா, அவர் போற பொழுது இதெல்லாம் நடக்குது. அவர் போறாரு, அடுத்தது அவர் வராரு இல்லைங்களா? அப்ப அவர் வந்து இப்ப இயேசு கிறிஸ்து வருவாரு, வருகிற பொழுது எல்லாரும் எழும்புவார்கள் இல்லைங்களா? இரண்டாம் வருகையில் இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது கிறிஸ்துவ வாழ்க்கையில். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நம்ம எந்த அளவுக்கு நினைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். பரிசுத்த ஆவியானுடைய உதவியில் இருக்கிறோம்னு பார்க்கணும். சரி, இதுல இருந்து ஒரு சுருக்கமா ஒரு காரியத்தை பார்ப்போம், ஒரு பயன்பாடா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சுருக்கமா தான் அதை பார்த்துருக்கோம். ஒரு பயன்பாடு மட்டும் நம்ம பார்த்து முடிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலும் நன்மையும். பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலும் நன்மை என்ன அப்படின்னா, மாமிசத்துல கிறிஸ்துவின் பிரசன்னத்தை விட, சரீர பிரசன்னத்தை விட பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நமக்கு அதிக ஆறுதலையும் நன்மையையும் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்க. வெளிப்பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை நாம் கண்களால பார்க்கிற மாதிரி அன்னைக்கு அவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தது இப்ப போறோன்னு சொன்னோன்னே ஒரு வருத்தம் வருது. அந்த காரியம் ரொம்ப சந்தோஷமா ஒரு வசதியா இருந்தா கூட இயேசுவை தொட்டு பார்க்கறதும் இயேசு விட்டு உட்காந்து வார்த்தை கேட்கறதும் நல்லதுதான், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு. ஆனா அதை விட அப்படி இருந்தாலும் ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீர பிரசன்னத்தை விட மிக நெருக்கமாக ஆறுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு ஆறுதல் கொடுத்தார் அங்க இருந்த காலத்துல, அவர்களுக்கு ஆறுதலா இப்ப கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நெருக்கமாக ஆறுதலை கொடுக்கிறார், நம்முடைய இருதயத்துல பேசுகிறார் என்று சொல்லி பார்க்க. ஏன் ஆவியானவர் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்துல எல்லா விசுவாசிகளையும் ஆறுதல் படுத்த முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்துல இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் இப்ப ஆறுதல் படுத்த முடியும். இப்ப நாம் இங்க ஆராதித்து கொண்டிருக்கிற நேரத்துல உலகம் முழுவதிலையும் இருந்து ஆராதிக்கிற சபைகள் தனிப்பட்ட விதத்துல, இப்ப அமெரிக்காவில எல்லாம் அப்படியே மாற்றங்கள் மாறி இருக்கு. இப்ப இரவு நேரங்கள்ல ஒருத்தர் தனிப்பட்ட விதத்துல ஒரு விசுவாசி ஜெபித்து கொண்டிருப்பார் என்று சொன்னா, அங்கேயும் ஆவியானவர் அவர்களை ஆறுதல் படுத்த முடியும். நம்முடைய ஆராதனையில இருக்கிற ஆவியானவர் தான் நம்முடைய ஐக்கிய சபைகள்ல இருக்கிறவங்க, உலகம் முழுவதிலையும் இருந்து நல்ல விதத்துல இயங்குகிற சபைகள் இங்கெல்லாம் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற ஒரே நேரத்துல எல்லா இடத்துலையும் இருந்து ஆறுதல் படுத்த முடியும். இங்கே பேசி கொண்டிருக்கிற ஆவியின் மூலமாக கடவுள் வார்த்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற இதே நேரத்துல உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய தனிப்பட்ட பாவங்களை உங்களுக்கு உணர்த்தி காட்டி, உங்களுடைய தவறுகளை உணர்த்தி காட்டி உங்களிடத்துல பேச முடியும் இல்லைங்களா? என்னுடைய பாவத்தை உணர்த்தி காட்டி எனக்கு தனிப்பட்ட விதத்துல ஒரே நேரத்துல பேச முடியும். ஆவியானவர் மிக நெருக்கமாக நமக்கு ஆறுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி பார்க்கணும். ஒரே மாதிரியா பேசுறாரு இல்ல, தனிப்பட்ட விதத்துல பல விஷயங்களை செய்து வந்திருக்கலாம். ஆண்டவர் பேசுகிற பொழுது தனிப்பட்ட விதத்தில் அவர்களோடு இருதயங்கள்ல பேசுவார். அப்போ கிறிஸ்துடைய சரீர பிரசன்னத்தை விட மிக நெருக்கமாக பரிசுத்த ஆவியானவர் ஆறுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்க. இப்ப கிறிஸ்துடைய சரீர பிரசன்னம் சிலரை மட்டும்தான் ஆறுதல் படுத்த முடியும், அதுவும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல. நான் சொல்றது சரீர பிரசன்னா அன்னைக்கு அவர் மானுடத்துல இருந்தார் பாருங்க, 33 வருடம், அதை சொல்றேன். ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். சமாரியாவுக்கு போனா அங்கதான் இருப்பார் இல்லைங்களா? பெத்தானியாவில் இறந்து போயிட்டாரு லாசரு இல்லைங்களா? அப்ப அவரு எருசலேம் இருக்கிறாரு, அங்கிருந்து வரணும் இல்லையா? பெத்தானியாவை நோக்கி வர வேண்டியது இருக்கு. பாருங்க, அங்கிருந்து 4 நாள் கழிச்சு வரார். சரீர பிரசன்னத்தை பார்ப்பதற்கு 4 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். அவர் இருந்த காலத்துல வந்து ஆறுதல் படுத்துகிறார் இல்லைங்களா? ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் பெரியது என்று சொல்லி பார்க்க. ஆவியானவர் நமக்கு மிகுந்த நன்மைகளை செய்கிறார், ஆறுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா அவர் தான் நமக்கு மறுபிறப்பை கொடுக்கிறார். நம்ம ரட்சிப்படைவதற்கான காரியங்களை நம்மள கடத்துகிறார். கிறிஸ்து செய்து முடித்த காரியங்களை இன்றைக்கு உலகம் முழுவதுக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் அதை செய்வார் இல்லைங்களா? தொடர்ந்து நம்ம பரிசுத்த பாதையில வேத சத்தியத்தின் மூலமாக நடப்பதற்கு நமக்கு உதவி வருகிறவரும் அவர்தான்.
நம்ம இன்றைக்கு கடவுளுடைய சமூகத்துல சத்தியங்களை தெளிவா கேட்கறதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் தான். எத்தனையோ பேர் சத்தியங்களை கேட்கறது இல்லை, அந்த விதமான நல்ல சத்தியங்கள் இல்லை. ஆனா ஆண்டவர் உதவிக்கிட்டு வர்றதுக்கு காரணம் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். நம்ம மேல ஆண்டவர் இரக்கம் பாராட்டி நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கறீங்களா? இதோட சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமையை நமக்கு கொடுப்பதும் பரிசுத்த ஆவியானவர் தான் என்று சொல்லி பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லா இடங்கள்லையும் செயல்பட்டு நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம எல்லாரும் விரும்ப வேண்டியது கிறிஸ்துவனுடைய சரீர பிரசன்னத்தை அல்ல. இயேசு நேரடியா நமக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரிவாரா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா நமக்கு சந்தோஷமா தெரியும் இல்லையா? அவர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. செய்வான் அப்ப கூட பாவத்துல, ஏன்னா அவர் இருக்கும்போது அத்தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, அதை விரும்புவாங்க, மாம்ச பலவீனம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி சரீரத்துல விரும்பக்கூடாது. பரிசுத்த ஆவியின் கிருபையால நம்முடைய இருதயத்துல ஆத்மீக ரீதியில வசித்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவை நாம் விரும்ப வேண்டும். பரிசுத்த ஆவியில தேவனுடைய கிருபையினால கிறிஸ்து நம்முடைய இருதயங்கள்ல வாசம் பண்ணுகிறாருன்னு சொல்லுது. அந்த கிறிஸ்துவை நாம் கண்களால பார்க்க முடியாது. ஆனா கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்மள தங்கி இருந்து அவர் தான் அந்த தீர்க்க தரிசன பணியை செய்கிறார் என்று சொல்லி பாருங்க. பரிசுத்த ஆவி மூலமா என்னோடு கூட பேசுகிறார். அந்த வார்த்தை, அதுதான் சத்திய வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது சாதாரண ஒரு தனி மனிதனுடைய வார்த்தை இல்லை. அதனாலதான் தனி மனிதனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய சொந்த கதையும் சோக கதைக்கெல்லாம் நம்ம செவி சாய்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் கடவுளுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அந்த வார்த்தைகளை தெளிவுபட போதிக்கப்படுகிற பொழுது அங்க பரிசுத்த ஆவியான அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அந்த வார்த்தையை நாம் சார்ந்திருந்து பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அந்த ஆறுதலை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். அது இல்லாம நம்ம வெறுமனே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது ஆபத்து. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில கேள்வி கேட்டு பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? அந்த விதத்துல உங்களோடு கூட பேசுகிற ஆவியானவரை நீங்க நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்க இருதயத்துல தங்கி இருக்கிற உங்கள வாசம் பண்ணுகிற ஆவியானவரை நீங்க எந்த விதத்துல வைத்திருக்கிறீங்க? ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிற பொழுது அதற்கு கீழ்ப்படியை மறுக்கிற பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். துணிகரமான பாவத்துக்குள்ள போகிற பொழுது நாம் அவரை அவமதிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசி அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற பொழுது நாம் அவரை அவமதித்து விட்டு, இல்லைங்களா? ஒரு தப்புக்கு போகும்போது யாராவது தடுத்து பிடிச்சா நம்ம நெருங்கி நேசிக்கிறவங்க அவங்க கையை உதறி தள்ளி விட்டு போனா அப்படி இருக்கும். அதுபோல பரிசுத்த ஆவியானவரை வெறுத்து உதறிக்கிட்டு போறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும். அந்த ஆவியானவர் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டார்? அவர் கொடுக்கப்பட்டிருந்தார் என்று சொன்ன என் வாழ்க்கையில அவர் காட்டுகிற பாதையில் நான் நடக்கணும். அதுக்கு உதவி அவரிடத்துல நாடணும். கிறிஸ்துவுக்குள்ள பிடித்து கொண்டு, கிறிஸ்துவை இறுக பிடித்து கொண்டு பரிசுத்தாவினுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு வேத சத்தியத்திலிருந்து நாம் நடக்க வேண்டியது அவசியம், இல்லைங்களா? அவரை சந்தோஷப்படுத்துகிற விதத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு மோசம் பார். நமக்காக தந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் உணராமல் இருப்போம். அதை பற்றின அக்கறை இல்லாமல் இருப்போம். அவர் உதவக்கூடியவர், நம்முடைய தேற்றரவாளன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சக்தி ஆவியானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? தேற்றரவாளன் இடத்துல அந்த ஆறுதலை நாம் அனுபவிக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையிலே கேட்பாங்க, இல்லைங்களா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் துக்கம், துயரம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சூழ்நிலைகள் வரும்போது நம்ம தேற்றப்படாமல் இருக்கிறோம்னு சொன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவர்களை தங்கி இருந்து வேத சத்தியங்களை நோக்கி பார்க்கிறது இல்லை, இல்லைங்களா? சக்தி ஆவியானவர் என்று அவர் சொல்லுகிற பொழுது அதற்காக காத்திருந்து நம்ம வார்த்தைகளை பெற்று அதன்படி வாழ்வதற்கு உதவி நாடி நடக்கிறது இல்லை. அதனாலதான் சில நேரங்கள்ல நமக்கு அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதல் அளிக்கும்படி நம்முடைய நன்மைக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அன்றைக்கு சீசர்களுடைய நிலை மகா மோசமானதாக இருந்தது.
என்ன மகா மோசமானதுன்னா, தங்களுடைய துக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இயேசுனுடைய சரீர பிரசன்னத்தை குறித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் போனா பெரிய காரியம் நடக்க போகுது. பரிசுத்த ஆவியானவர் வருவார். அது உலகம் முழுவதுக்கு சுவிசேஷம் போகும். உங்களை கொண்டு கடவுள் பயன்படுத்தி சபைகளை ஸ்தாபிப்பார். இல்ல மீட்பின் திட்டங்கள் நிறைவேறும் என்று சொல்லி சொல்றார். ஆனா சீசர்களுடைய இருதயமும் மாமிச பிரசன்னத்துக்காக ஏங்கி துக்கம் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சுயநலமான துக்கத்தை கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம், பரிசுத்தாவியானவரை எந்த விதத்துல பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். அதை நம்ம ரொம்ப கவனத்தோடு இருந்து, ஏன் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவர் நமக்கு என்ன விதமான ஆறுதல் கொடுக்கிறாரு, நம்ம எவ்வளவு கீழ்ப்படிந்து இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு ஆயத்தத்தோட வந்து கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உணர வேண்டியது அவசியம். நம்ம அப்படி செய்வோம், கடவுள் நம்மை நடத்துவார்.